ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான நல்ல மாலை வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கன்வென்ஷன் பாட்டுத்தாளிலே 5வது பாடலின் ஒரு சில அடிகளை மாத்திரம், பழைய பாடலின் ஒரு சில அடிகளை பாடிவிட்டு, சமயம் மிக சுருக்கமாக இருக்கிறது, ஒரு வசனத்தை வாசித்து நாம் சற்று தியானித்து இந்த ஆராதனையை முடிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பாட்டு புக்கிலே 5வது பாடல், பழைய மலையாள பாடல், பாடல் புக்கிலே 5வது பாடல். ஏழை நாளாய் காண்பான் ஆசையாய் காத்திரும் என்னே பிரியனே, ஏழை நாளாய் காண்பான் ஆசையாய் காத்திரும் என்னே பிரியனே, தேஜஸோடே நான் காணும் நேரம் திருமால் போடான தேஜஸோடே நான் காணும் நேரம் திருமால் போடானங்கிடுமே, பூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவார் சத சன்னத்தரையின் நீருமே, சுப்ரவஸ்திரதாரியா என்னை பிரியங்கே முன்பு ஹல்லேலூயா பாடிடும் நான், சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியங்கே முன்பு ஹல்லேலூயா பாடிடும் நான், தாதன் பேர்காய் சேவை செய்ததால் தாதன் என்னை மறைக்குவானாய், தாதன் பேர்காய் சேவை செய்ததால் தாதன் என்னை மறைக்குவானாய், தருமோரோரோ வெகுமானங்கள் விளங்கிடும் கீழங்கினார், தூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவார் சதா சன்னத்தராயின் நீருமே, சுப்ரவஸ்திரதாரியா என்னை பிரியங்கே முன்பு ஹல்லேலூயா பாடிடும் நான், சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியங்கே முன்பு ஹல்லேலூயா பாடிடும் நான், நீதிமான்மார் ஆயசித்தமார் ஜீவனும் வேறுத்த வீரன்மார், நீதிமான்மார் ஆயசித்தமார் ஜீவனும் வேறுத்த வீரன்மார், வீணர்களேந்தி கானம் பாடும் போல் ஞானம் சேர்ந்து பாடிடுவேன், வீணர்களேந்தி கானம் பாடும் போல் ஞானம் சேர்ந்து பாடிடுவேன், தூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவான் சதா சன்னதராயின் நீருமே, சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியங்கே முன்பு ஹல்லேலூயா பாடிடும் நான், சுப்ரவஸ்திரதாரியாய்
மனவாட்டியாய் பரலோடு கூட வாழுவேன். தூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவார். சத சன்னதராய் நின்னிடும் நீ. சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியன்று முன்பில் ஹல்லேலூயா பாடிடும் ஞான். சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியன்று முன்பில் ஹல்லேலூயா பாடிடும் ஞான். சுப்ரவஸ்திரதாரியாய் என்னை பிரியன்று முன்பில் ஹல்லேலூயா பாடிடும் ஞான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் அதனுடைய 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 116வது சங்கீதம் 12, 13 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அதற்கு இணையாக ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார். அதுதான் 103வது சங்கீதத்தில் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்னைக்கு பல பேர் மறந்து இருக்கும்போது மறக்காத ஒரு சின்ன கூட்டம் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ உபகாரங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதற்கு ஈடாக இணையாக ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. காணிக்கைகளை கொடுத்தால் முடியுமா? இல்ல. பொன்னையோ பொருளையோ கொடுத்தால் முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் செய்யலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு கர்த்தரால் நமக்கு கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு, இந்த சந்தோஷத்தை 4 பேருக்கு நம்ம சொன்னோம்னா அதுதான் நம்ம இதற்கு ஈடாக கர்த்தருக்கு நம்ம செய்யக்கூடிய என்னது உபகாரம். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்தால், ஒரு கல்யாண வீட்டுல 500 ரூபாய் தந்தாங்கன்னா திருப்பி அதே வீட்டுல கல்யாணம் நடக்கும் போது எவ்வளவு கொடுப்போம்? 1000 கொடுப்போம். 1000 கொடுக்கணும் இல்லையா? ஆமா. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல இன்னைக்கு இதை தந்தாங்கன்னா நாளைக்கு இன்னொரு எதிர்பார்ப்போட சிலர் என்ன செய்வாங்க. சிலர் எதிர்பார்ப்பற்று செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் மேக்சிமம் எப்படிதான் கொடுப்பாங்க? இன்னைக்கு நான் செய்தேன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் உண்டான மீட்பு நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு மாற்றாக செய்யக்கூடிய ஹல்லேலூயா ஒரு உபகாரம், அதற்கு ஈடாக என்ன செய்யலாம்னா இந்த ரட்சிப்பை குறித்து 4 பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொன்னோம்னா இதை விட பெரியது வேற ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறது அது இந்த ஒண்ணுதான். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம், ஒவ்வொரு வெசல். தேவ சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு யூஸுக்காக ஹல்லேலூயா ஒவ்வொரு பிரயோஜனத்திற்காக ஒவ்வொரு பாத்திரங்களாக குயவன் வணைந்து வைத்திருக்கிறார். அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரங்கள் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை, இந்த மகிழ்ச்சியை, இந்த சமாதானத்தை 10 பேருக்கு சொன்னோம்னா அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அது நாம் சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரமல்ல, மன மகிழ்ச்சியா இருக்கும்போது மாத்திரமல்ல, நிம்மதியா இருக்கும்போது மாத்திரமல்ல, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவது. 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் 12வது வசனத்துக்கு நேர வரும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறார். 3வது வசனத்துல பார்க்கும்போது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்தது,
பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டு வந்தது, சஞ்சலம் வந்தது, சஞ்சலத்தையும் அடைந்தேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் அல்லேலூயா நமக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் என்னைக்கும் அழிச்சு போயிருப்போம். ஒரு பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்க மரண கட்டு என் வாழ்க்கையில வந்தது. இன்னொன்னு பாதாள இடுக்கண்கள், அவ்வளவு கொடுமையான காரியங்கள் என் வாழ்க்கையில வந்தது. இக்கட்டு வந்தது, சஞ்சலம் வந்தது, எல்லாம் வந்தது, எல்லாம் அடைந்தேன். ஆனா 12வது வசனத்துக்கு நேரே வரும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அல்லேலூயா, அவர் என்ன செய்தாலும் அல்லேலூயா அதற்கு நன்றி சொல்லுகிறவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஆலோசனையாக மாத்திரம் நான் இதை சொல்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, தாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக. ஆமென். ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், ஏழ்மையில இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எதுவுமே இல்லாம இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். யோபு பக்தன் சொல்லும்போது சொன்னார் பாத்தீங்களா, எல்லாவற்றையும் இழந்த நேரத்துல ஐஸ்வர்யம், சம்பத்து, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தார், குடும்பம், பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்தார். அந்த நேரத்துல என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா முதல் 2 வசனத்துல சொல்றார், என் கூப்பிடுதலை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? அதனால நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நான் ஜீவன் உள்ள நாள் அல்ல. தேவ பிள்ளை என்னதான் கஷ்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், எவ்வளவுதான் இடுக்கண் வந்தாலும், அல்லேலூயா, என்னதான் வந்தாலும், என்னதான் நடந்தாலும், ஆமென், அல்லேலூயா, ஜீவன் உள்ள மட்டும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். என்கிறதான ஒரு பிரதிஷ்டை இருக்கிற பட்சத்துல நம்ம யாராலையும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இன்னைக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த உடனே ஆராதனை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் கடுமையான சூழ்நிலையை கடந்து வந்த போது கூட கர்த்தரை மாத்திரம் என்ன செய்திருக்கிறாங்க? பற்றி கொண்டு இருந்திருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களுக்கு உண்டான நெருக்கத்துல, இடுக்கத்துல, சஞ்சலத்துல, துக்கத்துல, கஷ்டத்துல, நெருக்கத்துல, கண்ணீர்ல, எல்லா ஆற்றிலையுமே யாரை விடாமல் பற்றி கொண்டாங்க? கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டாங்க. பற்றி கொண்டு அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீர் விடும்போது கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆமென். ஆறுதலற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிற தேவன், சமாதானம் இல்லாத நேரத்தில் சமாதானத்தை தருகிறவர் தேவன். இதை அறியாமல் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பல சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. எதுவோ செலுத்த முடியாது. ஆமென். இதற்கு ஈடாக நம்ம எதையும் செலுத்த முடியாது. அல்லேலூயா. எதுவுமே கொடுக்க முடியாது. எதையும் கொடுத்து கர்த்தரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற என்ன வேணும்னாலும், என்ன விலை உயர்ந்த பொருட்களா எது இருந்தாலும், பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய லட்சங்கள், கோடிகள் கொடுத்தா கூட ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம், அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கணும். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே. அல்லேலூயா. மரித்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக, அது மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கலாம், அது கஷ்டம் நிறைந்ததாக இருக்கலாம், அதுக்குள்ள பல சூழ்நிலைகள் இருக்கலாம், நான் பயணிக்கிற இந்த பாதையில எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு முறை பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனா நான் கூப்பிடும் போது என் விண்ணப்பத்தை கேட்டாரே. அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டாரே. அதனால நான் அவரை இன்னும் நேசிப்பேன். ஆமென். என்னதான் கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நான் இயேசுவை இன்னும் நேசிப்பேன். அல்லேலூயா. இயேசுவை இன்னும் நேசிப்பேன், இன்னும் அதிகமாக என் கர்த்தரை நான் நேசிப்பேன் என்கிறதான ஒரு காரியத்தில் அவர் உறுதியாக இருந்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் ஒண்ணு செய்வேன், நான் பெற்ற இந்த ரட்சிப்பை 4 பேருக்கு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இதுவரை இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுக்கல. அல்லேலூயா. யாருக்குமே நான் சுவிசேஷத்தை சொல்லல, நான் அறிவிக்கல, நான் மட்டும் கேட்டதோட இருக்கிறேன். சிலர் அன்னைக்கு நினைக்கிறது என்னன்னா, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கையில நிந்தை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, என் வாழ்க்கையில மரணங்கள் சம்பவித்தது, நான் எப்படி இந்த ரட்சிப்பை சொல்லுவேன் என்று ஒருவேளை நீங்க ஒரு கொஸ்டினோட இருந்தீங்கன்னா, சங்கீதக்காரன் வாழ்க்கையில சொல்லும்போது சொல்லுகிறார், மரண கட்டுகளை சூழ்ந்தது, பாதாள இடுக்கண்களும் வந்தது, இக்கட்டு வந்தது, சஞ்சலம் வந்தது, நெருக்கம் வந்தது, எல்லாமே வந்தது. ஆனா நான் ஒண்ணு செய்வேன். அல்லேலூயா. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பெற்ற சுவிசேஷம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அடைந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பை குறித்து ஹல்லேலூயா இன்னும் கவலை ஏற்றிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், நம்மை சுற்றிலும் நம்மை அறிந்தவர்கள், தெரிந்தவங்க, வேலை செய்கிற இடங்கள்ல, நம்ம சொந்த பந்தங்கள், குடும்பத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. 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 பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம அறிவிக்கிறோம்? இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போமா? எத்தனை பேரை டெய்லி நம்ம சந்திக்கிறோம்? எத்தனை பேரை பார்க்கிறோம், பேசுறோம்? எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்ம பார்க்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை